இன்னைக்கு ஏப்ரல் 15 2026 வெனஸ்டே. நேற்று ஹாலிடேக்கு அப்புறம் அம்பேத்கர் ஜெயந்தி. அதுக்கப்புறம் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. எல்லாமே அப்பு. இன்னும் எவ்ரி திங் இஸ் இன் ப்ளூ. ஸோ லைக் நிஃப்டி 50 வந்து ஒரு 1.6% ஆஸ் வி ஸ்பீக். இட்ஸ் அபவுட் 12:50 PM. 1.6% அப்பு, கிட்டத்தட்ட ஒரு 375 பாயிண்ட்ஸ் அப்பு. நிஃப்டி ஸ்மால் கேப் ஒரு 2.3% அப்பு. நிஃப்டி மிட் கேப் வந்து 2.13% அப்பு. ஸோ எல்லாமே அப்பு. ரீசன்ஸ் வந்து மெயினாக வந்து யூஎஸ் அண்ட் ஈரானுடைய டாக்ஸ் ரெஸ்யூம் ஆகிருக்கு. ஸோ அனதர் 2 டேஸில் நாங்கள் சந்திப்போம், பேசுவோம் அப்படின்னு சொன்னது தான் காரணம். ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, ஈரானு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த டாக்ஸ் ரெஸ்யூம் ஆச்சுன்னா எவ்ரி ஒன் இஸ் லுக்கிங் ஃபார் அ பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன். லெட் அஸ் ஹோப் ஃபார் இட். தட் இஸ் த மெயின் ரீசன், மேஜர் ரீசன் மார்க்கெட் அப்புக்கு. ஏன்னா இன்றைய காலகட்டங்களில் வந்து தினம் 1%, 1.5% ஏறுறது, இறங்குறது, 2%, வாட் எவர் த ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் த வாலட்டிலிட்டி வந்து மெயின் ரீசன் வந்து யூஎஸ் ஈரான் நியூஸ், இந்த போர் நிறுத்தம் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இது தவிர வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு இன்னும் பிரெண்ட் க்ரூட் ஆயில் $94 வந்துருச்சு. $100 மேலே இருந்தது. ஸோ இப்போ $94 அப்படிங்கிற லெவலில் இருக்குது ஆஸ் வி ஸ்பீக். அண்டு நேற்று வந்து பார்த்திங்கன்னா நஸ்டாக் 2% அப்பு, S&P 500 ஒரு 1.2% அப்பு, ஜப்பான் மார்க்கெட் அப்பு, கொரியா மார்க்கெட் அப்பு. இது மாதிரி குளோபல் பாசிட்டிவிட்டியும் இட் ஹெல்ப்ஸ் இந்தியன் மார்க்கெட்ஸு. இதனால் வந்து இந்த பாசிட்டிவ் நியூஸ் வர்றதுனால டாலர் ருப்பி எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ருப்பி கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகிருக்கு, அரௌண்ட் 12-13 பைசே. ஸோ தீஸ் ஆர் ஆல் த மேஜர் ரீசன்ஸ். ஹோப்ஃபுல்லி இந்த இஷ்யூ, இப்போ இந்த போர் வந்து நிறுத்தத்துக்கு பெர்மனண்ட்டாக வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்ஸ் வில் கம் பேக் அகைன். அண்ட் ஆல்ரெடி இட் ஹஸ் ரெக்கவர்ட் சம் போர்ஷன். இன்னும் பழைய உச்சத்தை தாண்டி மேலே செல்ல வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் இந்த போர் நிறுத்தங்கள் வந்து அதற்கு பிறகு நம்மளுடைய கார்ப்பரேட் ரிசல்ட்ஸும் கொஞ்சம் பெட்டராக ஆரம்பிச்சிச்சுன்னா. நன்றி. மற்றும் ஒரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.